பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமீன். தடைகள் இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு சோர்வை கொண்டு வருது. பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் தடைபட்டுட்டே இருக்குது. திருமண காரியம் தடைபட்டு போச்சு. பிஸ்னஸ் காரியத்தில் ஒன்றுமே வாய்க்க மாட்டுது. எல்லாமே தடையாகவே இருக்குது. வேலைக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் தடையாகவே இருக்குது. ஒரு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது, தடையாகவே இருக்குது. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் தடை உண்டானதுனால மனசில் ஒரு சோர்வு வந்துருச்சா அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்காரு. பயப்படாத, தடைகளை நீக்கி போடுகிறேன்னா உனக்கு முன்பாக நடந்து போகிறேன். ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமீன். இந்த தடை எதனால் வருது அப்படின்னா, 2 காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் தனது 2 அனுபவங்களை குறிப்பிடுறாரு. ஒன்று, ஆவியானவரோ எங்களை தடைப்படுத்தினார். அப்போது கர்த்தரால் உண்டாகிற தடைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவர் சில காரியங்களை தடுக்கும்போது அது நம்முடைய நன்மைக்காக தான் இருக்குமே தவிர மற்ற எதுக்காகவும் இருக்காது. அதனால் அதை குறித்து நீங்கள் கவலையே படக்கூடாது. ஏற்ற காலத்தில் வழி திறக்கப்படும். இது ஆண்டவரால் தடை உண்டாக்கப்படுதுன்னா அதுக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும், அவருக்கு நாம் நன்றி சொல்லணும். ஏன்னா ஏற்ற காலத்தில் வழி திறக்கப்பட்டு காரியங்கள் எல்லாமே வாய்க்கப்படும். 2வது, சாத்தானோ எங்களை தடைப்படுத்தினான்னு சொல்லியிருக்காரு 1 தெசலோனிக்கேயர்ல. அவர் சொல்லும்போது, சாத்தானோ எங்களை தடை பண்ணினா, உங்கள் மத்தியில் வர்றதுக்கு நான் பிரயாசப்பட்டேன், ஆனால் சாத்தானோ என்னை தடைப்படுத்தினான். தடை உண்டு பண்ணுகிறவன் சாத்தான். சாத்தானால் ஒரு தடை வருமானா நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து ஜெபிக்கணும், துதித்து ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா இந்த தடைகள் எல்லாமே உடைக்கப்படும். நம்முடைய ஆண்டவர் நிறைய தடைகளை உடைத்தெறிந்த சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு கடல் தடையாக நின்ற போது கடலுக்கு நடுவே வழி திறந்து தடைகளை மாற்றி வழி உண்டாக்கினார். எரிகோ கோட்டை தடையாக இருந்த போது ஜனங்கள் ஆர்ப்பரித்து துதித்த போது தடையாக இருந்த அந்த மதில்கள் நொறுங்கி விழுந்தது. அவங்க முன்னேறி போனாங்க. யோர்தான் தடையா நின்ற போது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து தண்ணீரெல்லாம் குவியலா நிற்க பண்ணினார். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்து தடைகளை எல்லாம் உடை தெரிவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோட ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குரியது, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நீங்க எனக்கு முன்பாக நடக்கிறீங்க. இந்த நாளில் என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளையும் மாற்றி காரியங்களை வாய்க்க பண்ண போறீங்கப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.